ஜெம் ஆஸ்ட்ரோ வேர்ல்டு யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். மேஷராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2025 வருஷத்தில் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை அர்லி மார்னிங் காலையில் 3:22 AM மணியளவில் சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. விஸ்வாவசு அப்படின்னா உலக நிறைவு என்று பொருள். அதாவது போன தமிழ் வருடம் குரோதி வருடம், அந்த வருடத்தின் அர்த்தம்னு பார்க்கும் பொழுது பகைமைன்னு அர்த்தம். அப்போ பகைமை உள்ள வருடம் முடிந்து உலகத்திற்கு நிறைவான ஒரு வருடம் பிறக்க போகுதுங்கிறது அர்த்தம். இந்த தமிழ் புத்தாண்டுடைய பொது பலன்கள்னு பார்க்கும் பொழுது அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது வேளாண்மை, விவசாயம் போன்ற விஷயங்கள், கால்நடைகள், பசுக்கள், காளை மாடுகள் போன்ற விஷயங்கள், பால் அபிவிருத்தி, இதெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல மழை பெய்யக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் வளம் பெருகும். மக்களுக்கு ஆன்மீக பற்று அதிகமாகும். இருந்தாலும் குழந்தைகள்ங்கிற அமைப்புல குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் வருஷமாகவும் இருக்கும். எனவே நன்மை தீமைகள் கலந்து, அதிலும் நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகவும் தீமைகள் ஓரளவுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருடம் அமையும். மேஷ ராசிக்கான புத்தாண்டு பலன் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் மனசுல கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனி. ஸோ மேஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பம். இது எல்லாருமே ஞாபகம் வச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் 7.5 நாட்டு சனி பிரச்சனையை கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் மட்டும் பலனை கொடுப்பதில்லை. சனியுடன் சேர்த்து குரு பகவானுடைய சஞ்சாரம், ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி போன்ற பல கிரக பெயர்ச்சிகள் சேர்ந்து நன்மை தீமைகளை கலந்துதான் செய்யும். இது எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய சுய ஜாதகம் வலுவா இருக்கும் பட்சத்துல 7.5 நாட்டு சனி பொதுவாக நன்மையே தரும் என்பதை நீங்க மறக்கக்கூடாது. குறிப்பா மேஷ ராசிக்காரர்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம், இந்த மூன்றும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில ஒரு பெரிய அளவுல மேஷராசிக்காரர்களை பாதிக்காது. அப்போ மேஷராசிக்கு என்ன மாதிரியான பொது பலன்கள் அமையும்? இந்த மேஷராசி மட்டுமல்லாமல் மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் விரய சனியா செயல்படுவார். இருந்தாலும் சனி பகவான் தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர் என்ற அமைப்புல 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நன்மை நடக்கும். உதாரணமா வெளிநாடு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் உருவாகும். விரய சனி அப்படிங்கிற அமைப்புல ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட செலவுகள் வந்து போகும். குறிப்பா கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும் இந்த வருஷம். சின்ன குழந்தைகளா, அதாவது மேஷராசியில பிறந்த சிறு குழந்தைகளாகட்டும், சின்ன வயதுக்காரர்களாகட்டும், இவங்களுக்கெல்லாம் கால் அடிபடும். அல்லது ஒரு மத்திம வயது, கொஞ்சம் வயதான மேஷராசிக்காரர்களுக்கு கால் வலி, மூட்டு வலி, சில பேருக்கு காலில் ஒரு சின்னதா ஒரு ஆப்ரேஷனோ அல்லது சிகிச்சை எடுக்கக்கூடிய அமைப்போ வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது. 7.5 நாட்டு சனியில, குறிப்பா விரய சனியில 12ஆம் இடம் உங்களுக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறிக்கும். அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு அளவுக்கு அதிகமான தூக்கம் அல்லது மிக குறைவான தூக்கம், இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். இதுக்கெல்லாம் நிவர்த்தியா மேஷராசிக்காரர்கள் முடிந்த அளவு தினசரி வாக்கிங் போயிட்டு வர்றது, ரெகுலரா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி, சனினா கால் இல்லையா, எனவே கால்களுக்கு பயிற்சி அளிக்கும் பொழுது கால்களில் ஏற்படக்கூடிய சனியுடைய பாதிப்பு குறையும். சரியான அமைப்புல உங்களுக்கு தூக்கமும் அமையும். இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க மேஷராசிக்காரர்களுக்கு கோச்சார ராகுவுடைய பார்வை மேஷராசிக்கு விழுவதால் உங்களுடைய உருவ அமைப்பு மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமா மாற்றுவதற்கு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் மாடர்னா மேக்கப் போடுறது, டெக்கரேஷன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரும். புதிய முயற்சிகள் எடுக்கலாமா, புதிய முயற்சிகள் எடுக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்கிறது, இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷம். எனவே முடிஞ்ச அளவுக்கு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பது நல்லது. மேஷராசிக்காரர்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு சனியுடைய பார்வை இருப்பதால் குடும்பத்துல சில வாக்குவாதங்கள் வரலாம். அல்லது மேஷராசிக்காரங்க பேசக்கூடிய விஷயங்களை குடும்பத்தில் இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் சில சங்கடங்கள் வரலாம். எதிர்பார்த்த சம்பள உயர்வு கொஞ்சம் தாமதமா வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதுக்கு உங்களுடைய திசா புத்திகள் உங்களுடைய சுய ஜாதகத்துல சப்போர்ட் பண்ணா நிச்சயம் சம்பள உயர்வு உண்டு.
இப்ப மேஷராசிக்காரர்களுடைய 3ஆம் இடத்திற்குன்னு பார்க்கும் பொழுது குருவுடைய தொடர்பும் கேதுவுடைய தொடர்பும் டைரக்டா வருது. ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு இந்த தொடர்புகள் வரும் பொழுது உங்களுடைய சொத்து பத்திரங்கள், டாக்குமெண்ட்ஸ், புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறது போன்ற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பீங்க. ஆனா ஒரு சிறு தடையை சந்தித்து அதற்கு பிறகு வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு குரு ஏற்படுத்தி கொடுப்பார். சில மேஷராசிக்காரர்கள் உங்களுடைய வீட்டு காம்பவுண்ட் ஆல்ட்ரேஷன் பண்றது அல்லது காம்பவுண்ட் செவர் சம்பந்தப்பட்ட செலவுகள் செய்யறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். 3ஆம் இடம் தான் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், பத்திரங்கள் போன்ற விஷயங்கள். எனவே மேஷராசிக்காரர்கள் புதிய சொத்து, அப்புறம் பத்திரப்பதிவு போன்ற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா டாக்குமெண்டை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போடுவது நல்லது. தேவையில்லாமல் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மேஷராசிக்காரர்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்ற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண வேணாம். கேதுவுடைய பார்வை உங்களுடைய டாக்குமெண்ட் ஸ்தானத்துக்கு இருப்பதால சட்ட சிக்கல்களை உருவாக்கி உங்களை மாட்டிவிடக்கூடிய அமைப்பு உண்டு. அல்லது டாக்குமெண்டே காணாமல் போகக்கூடிய சூழல் கூட வரலாம். எனவே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. மேஷ ராசிக்காரர்களுடைய உத்தியோகஸ்தானமான 6ஆம் இடத்திற்கு சனி பகவானுடைய தொடர்பு வருவதால் புதிய வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்காகட்டும் அல்லது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்காகட்டும் உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு புதிய வேலை கிடைத்தாலும் கொஞ்சம் உங்களுடைய முன்னேற்றம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கக்கூடிய காலம். மேலும் உங்களுடைய 10 மற்றும் 4ஆம் இடங்களுக்கு சுப கிரக தொடர்பு பெரிய அளவில் இல்லாத காரணத்தினால வேகமா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் கிடைக்கும். அதே சமயத்துல சனி பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதால் இப்போ நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற கம்பெனிலேயே உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அல்லது உங்க கம்பெனியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு பிரான்ச்சுக்கு உங்களை சில வருடங்கள் அனுப்பிச்சு அங்க வேலை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வரும். ப்ரொமோஷன் இல்லாமல் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளை தவறாமல் பிடிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு பதவி உயர்வு வாங்குறதுக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கு வாடிக்கையாளர்கள், அதாவது கஸ்டமர்ஸுடைய வருகை இந்த வருஷம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா கேதுவுடைய பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு விழுவதால் கஸ்டமர்ஸுடைய வருகை கொஞ்சம் குறையும் அல்லது கஸ்டமர் மூலம் சில பிரச்சனைகள் வரும். அதனால உங்களுடைய வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானத்தை கொஞ்சம் சிக்கனமா செலவு செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்துல குருவுடைய பார்வை உங்களுடைய வாடிக்கையாளர் சார்ந்ததுக்கு இருக்கிறதுனால பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைக்கு பிறகு உங்களுடைய கஸ்டமர்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் குறைஞ்சிரும். திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்துல கேதுவும் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெரியவர்கள் சம்மதத்துடன் அரேஞ்ச் மேரேஜ் செய்வது உங்களுக்கு திருமணம் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள், அவமானங்கள் இதெல்லாம் குறைச்சு ஒரு நிம்மதியான ஒரு திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா திருமண ஸ்தானத்திற்கு கேதுவுடைய பார்வை இருப்பதால் திருமணத்தை ரொம்ப கிராண்டா செய்யாமல் ஓரளவுக்கு சிம்பிளான ஒரு அமைப்புல செய்வது, அது குறிப்பா திருமணத்தை கோவில்ல செய்வது கேது பகவான் மூலம் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யும். கோவில்னா உங்களுடைய குலதெய்வ கோவில்ல செய்வது இன்னும் சிறப்பு. குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் மேஷராசி தம்பதியினருக்கு கேது உங்களுடைய 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதால் அடுத்து ஒரு வருட காலத்துக்கு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம், தடைகள் ஏற்படலாம். புதுமண தம்பதிகள் ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைஞ்சிருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு பாக்கியத்தை தள்ளி போட வேண்டாம், உடனடியாக குழந்தை பெற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா இப்ப இந்த வருஷம் வேணாம், அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டீங்கன்னா குழந்தை பாக்கியத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளை கேது ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏற்கனவே திருமணமாகி குழந்தை பாக்கியம் தாமதமாயிட்டு இருக்கிற மேஷராசி அன்பர்கள் ஐவிஎஃப் மூலம் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு இந்த வருஷம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ராகு கேதுக்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் செய்யும். பொருளாதாரம் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்கள் அவசியம் கடன் என்ற அமைப்புல இறங்குவதற்கு முன்னால பல மடங்கு நீங்க யோசிச்சுக்கணும். அதுலயும் குறிப்பா சனியுடைய பார்வை உங்களுடைய கடன் ஸ்தானத்துக்கு இருப்பதனால புதிய கடன் வாங்கினால் அவ்வளவு சீக்கிரம் தீராது. கடன் கொடுத்தாலும் பணம் திரும்பி வராது. என்ன காரணம்னா சனி உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார், அதே சமயத்தில் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ உங்களுடைய பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. என கவனமா இருந்துக்கணும். அரசியலில் ஈடுபடும் அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும்
அல்லது அரசு வேலையில இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் கொஞ்சம் நிதானமா செயல்படுவது நல்லது. குறிப்பா இந்த வருடம் ராகு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். எனவே உங்களுக்கு பேராசை அப்படிங்கிற அமைப்புல ராகு உங்களை தவறான வழிகளில் அழைத்து செல்வதற்கு அல்லது தவறான சிந்தனைகளை கொடுத்துருவார். எனவே கவனமா இருக்கணும். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடிய மேஷராசி அன்பர்கள் முதலீட்டை கொஞ்சம் நிதானமா செய்வது நல்லது. 2025 மே மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ராகு உங்களுடைய ராசியை பார்வை செய்வதால், சனி உங்களுடைய வருமானத்தை பார்வை செய்வதாலும், கேது ஷேர் மார்க்கெட்டுக்குரிய 5ஆம் இடத்திலேயே அமர்ந்திருப்பதாலும் உங்ககிட்ட நயமா பேசி உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஏமாற்றும் முதலீட்டு திட்டங்கள் தேடி வரும். எனவே கவனமா இருந்துக்கோங்க. அதிலும் குறிப்பா ராகு திசை நடக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ராகு திசையில மோசடிகள் உங்களை தேடி வரும். குருவுடைய பார்வை உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு அமைவதால் நீண்ட பயணங்கள், அதாவது வெளிநாட்டு பயணங்களாகட்டும், சுற்றுலா பயணமாகட்டும், அல்லது ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள் ஆகட்டும், இதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். புதுசா சொத்து வாங்க நினைக்கும் மேஷராசி அன்பர்கள் இந்த வருஷம் உங்களுடைய முடிவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அடுத்த தமிழ் வருடத்துல சொத்து வாங்குவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது பெரிதா பாவ கிரகங்கள் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு தொடர்புல இல்லாதனால பெரிய அளவுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6ஆம் இடத்திற்கு சனியுடைய தொடர்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், அதாவது உடற்பயிற்சி செய்யும் பொழுது ஆரோக்கியத்துல பெரிய தொந்தரவுகள் வராது. இந்த வருஷம் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி அதிர்ஷ்டத்தை இயக்குவது? இந்த வருஷம் இல்லை, எப்பவுமே மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான். ஆட்சி உச்சம் என்ற அமைப்புகளை அடையும் மாதங்களான சித்திரை மாதம், ஆவணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் மாதங்களாக இருக்கும். இந்த மாதங்கள்ல முக்கியமான வேலைகள்லாம் செய்யலாம். புரட்டாசி மாதம், கார்த்திகை மாதம், இந்த மாதங்கள்ல மேஷராசிக்காரர்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பது, சுப காரியங்களை செய்வது, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அந்த மாதங்கள்ல செய்ய வேண்டாம். பொதுவான அமைப்புல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய முடிவுகளை ரொம்ப நிதானமா யோசிச்சு எடுக்கணும். முடிஞ்சா ஒரு வருஷம் ஒத்தி போடுவது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை அடுத்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு வழிபாடுகள்னு பார்க்கும் பொழுது 7 சனி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், பரிகாரங்கள் கொஞ்சம் அதிகமா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மேஷராசிக்கு வரும். சனிக்கிழமைகள்ல எல் தீபம் போடுவது ஒரு வகையான வழிபாடு, நிச்சயமா நல்ல வழிபாடு தான். இருந்தாலும் அதை விட ஒரு சிறப்பான பரிகாரம்னா கோவில்களுக்கு விளக்கு எரிவதற்கான நல்லெண்ணெய் தானம் செய்வது உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும். சிவ வழிபாடு, காவல் தெய்வம், குறிப்பா முனீஸ்வரன் வழிபாடு சனியால் ஏற்படுத்தக்கூடிய வரக்கூடிய தொந்தரவுகளை உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும். அது தவிர சனினாவே முதியவர்கள், கூலி தொழிலாளர்கள், இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்வது சிறப்பு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்வை வாங்கி கொடுப்பது, செருப்பு வாங்கி கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் மேசராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் ராகுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை வெகுவாக குறைக்கும். அது தவிர கேது பகவான் மேஷராசிக்காரர்களுடைய 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் மேஷராசிக்காரர்கள் அவசியம் பௌர்ணமி தினங்கள்ல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது கேதுவால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட அன்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.